டிஷ், இனிப்பு இனிப்பு கலர்ந்த ஒரு 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 பிரசாதம் மாதிரி வச்சுக்கோங்களேன். பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது பிரசாதம், பட் பகவானுக்கு அந்த அத்தை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்வீட் டிஷ். பகவான் அனைத்து பக்தர்களிடமிருந்தும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்றோம் இல்லையா, அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு சாதாரணமா அந்த அத்தை செய்து கொடுக்கிற அன்பு. இந்த அத்தை யாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் தரப்படுகிறது. பகுத யாத்ரா அப்போ வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அர்தாசினி, அர்தாசினி அப்படிங்கிற ஒரு தேவதை. இந்த அர்தாசினி அப்படிங்கிற தேவதை யாரு அப்படின்னு பார்த்தா, பிரளய காலத்துல, பிரளயம் காலம் என்றால் நீலமாதவர் ஜெகநாதராக வரும்பொழுது அப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பிரளயத்தில் அந்த தண்ணீரை, பாதி தண்ணீரை அப்படியே அவங்க குடித்து விடுகிறார்கள். அர்தாசினி, ஹாஃப் த வாட்டர். அதை குடிச்சிட்டு பகவானை பத்திரமாக வரவைப்பதாக ஐதீகங்கள் அங்கு கூறுகின்றன. இதை பத்தி புராணங்கள் அப்படிலாம் கிடையாது. இந்த ஜெகநாதருடைய லீலைகளை பற்றி கூறுவதற்காக நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் தேர். அதுல இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோ அந்த மாதிரி வந்த அந்த ஜெகநாதர் அதை தன்னுடைய உறவாக பார்த்து, தன்னை காப்பாற்றிய ஒரு உறவாக பார்த்து, மௌஷிமா அவங்க செய்து கொடுக்கக்கூடிய அந்த அன்பான அந்த அன்பை அவர்கள் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். சோ இது வர்ற வழியில இந்த ஒரு லீலை இன்றும் நடைபெறுகிறது. குண்டிச்சால இருந்து ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அர்தாசினி தேவி, அர்தாசினி தேவின்னு லோக்கல்ல பேசுவாங்க. அந்த அர்தாசினி தேவி அப்படிங்கிறது இந்த மௌசிமா அத்தை வீட்டுல பகவான் அங்க தங்குறாரு. தங்குறன்னு நைட்லாம் ஸ்டே பண்ண மாட்டாரு, அங்க ஸ்டாப் பண்ணுவாரு. பண்ண உடனே அந்த பாண்டாக்கள் எல்லாமே அந்த ஸ்பெஷல் போதா பீதா, அந்த அந்த அரிசியால செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட் டிஷ்ஷஸை பகவானுக்கு அங்க ஆஃபர் பண்ணிட்டு அதை எல்லாமே பண்றாங்க. அதுக்கப்புறமா இது எங்க குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகநாதர் பல்வேறு லீலைகள் செய்யறார். அந்த பல்வேறு லீலைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜெகநாதர் ஆலயத்துல ஒரு புத்தகத்துல தே ஆர் ஆல் ரெக்கார்டிங். ஜெகநாதருடைய லீலைகளை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா, ஜெகநாத்புரில பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில ஜெகநாத் டெம்பிள் பிரசிடென்ட் ஆபீஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல இந்த மாதிரி லீலைகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன. மடல பாஞ்சி அப்படின்னு பேர் இருக்கு அந்த புத்தகத்துக்கு. அந்த புத்தகத்துல இந்த மாதிரி எல்லா ரிச்சுவல்ஸ் எதெல்லாம் நடக்குது, எதற்காக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ பகவான் பெரிய செல்வத்தை எதிர்பார்ப்பது கிடையாது, ஆடம்பரத்தை எதிர்பார்ப்பது கிடையாது. அமைதியான அன்பு, எளிமையான அன்பு, பக்தர்களுடைய அன்பு, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பக்தி அப்படிங்கிறது நித்தியமானது, நம்முடைய உறவு என்பது நித்தியமானது. அதை நிரூபிப்பதற்காக பகவானை பக்தர்களை எப்பொழுதுமே பகவான் புறக்கணிப்பது கிடையாது. அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி லீலைகள் எல்லாமே ஒரு மிக மிக சிறந்த ஒரு உதாரணமாக. முதல்ல பக்தர்களுக்குத்தான் அவருடைய முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அவர் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போற அவசரமாக அவர் திரும்ப போகணும், மனைவி சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம அவர் அருமையாக அந்த பக்தருக்கு மரியாதை செலுத்தும் வகையில். அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு லீலையும் நடக்கும். என்ன லீலை? ஃபர்ஸ்ட் மௌசிமா பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு இடத்துல அந்த ரதமானது அப்படியே நின்று போய்விடும், நகராது. இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வருடா வருடம் அவர்கள் இதை செய்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, சாலபேகா அப்படிங்கிற ஒரு பக்தர். அந்த சாலபேகா அப்படிங்கிற ஒரு பக்தர் முஸ்லீம், இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர். இது 17ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை கதை. அவ்வளவு பக்தி ஜெகநாதர் மீது. அவர் ஒரு இஸ்லாமியராக பிறந்ததினால், மிலிச்சர் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கீழ் ஜாதியில இருந்ததால அவர் ஆலயத்தின் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு வாட்டியும் ரத யாத்திரை நேரத்துல அவர் பூரிக்கு வந்துருவார். பூரிக்கு ரோட்ல இருந்து பகவான் எதற்காக வெளியே வர்றார் அப்படின்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் ஆலயத்திற்குள் வர முடியவில்லையோ அவர்களுக்கெல்லாம் தரிசனம் தர வேண்டும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ரத யாத்திரையை பார்ப்பதற்காக அவர் அங்க வருவது பழக்கம். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு.
அந்த உடம்பு சரியில்லாம போனதால அவரால் அந்த நேரத்துக்கு வர முடியல. அவர் அங்க வந்து அந்த இடத்துல வந்து அது கிராண்ட் ரோட்ல இன்னைக்கும் இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலபேகா பீட்டா பீட்டம் பீட்டம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாலபேகா பீட்டா அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க அதுக்கு. அந்த இடத்துல அவருடைய சின்னதா ஒரு குடில் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் அங்கிருந்து தான் பாப்பாராம் அந்த ரதம் வர்றது எல்லாமே. அவரு ஒரு வாட்டி அந்த உண்மை சம்பவம் 17வது நூற்றாண்டில் நடக்கும்போது ஒரு முறை அவரால் வர முடியவில்லையாம். வர முடியல அப்படின்னு உடனே என்ன ஆச்சு, அந்த ரதம் உல்டா ரத யாத்திரை வரும்போது கரெக்டா அந்த இடத்துல எங்கடா சாலபேகா இன்னும் என்ன வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அங்க அப்படியே நின்னுட்டாராம். ஜெகநாதர் அந்த இடத்துல அப்படியே நின்று கொண்டு நந்தி கோஷம் நகர மறுக்கிறது. நந்தி கோஷா அப்படிங்கிறது அவருடைய ரதம் இல்லையா, அதுலதான் ஜெகநாதர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கம்ப்ளீட்டா நின்னு போயிடுச்சு, அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அவ்வளவு பேரு, அவ்வளவு பக்தர்கள், அரசருடைய யானைகள் எல்லாமே வந்து பெரிய பெரிய கயிறை போட்டு இழுக்கிறாங்களாம், வரவே மாட்டேங்குதான். இந்த நேரம் அந்த சாலபேகா அப்படிங்கிறவரு லேட்டா வர்றாரு, உடம்பு சரியில்லைன்னு லேட்டா வர்றாரு. அவர் வந்த உடனே கூட்டத்தை பாக்குறாரு. கூட்டத்தை பார்த்த உடனே அப்படியே முண்டி அடிச்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ள போயிட்டு பகவான் முன்னாடி போய் நிக்கிறாரு. நின்ன உடனே தான் ஜெகநாதருக்கு வந்து ஒரு பரம ஆனந்தம், என்னுடைய பக்தன் என்னை தரிசித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் அந்த இடத்தை விட்டு நகர்கிறார். சோ குண்டிச்சால இருந்து வரும்பொழுது அந்த சிம்ஹத்வார் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மெயின் பிரதானமான ஆலயம் ஸ்ரீமந்திர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல போட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிம்ஹத்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தினுடைய துவாரம். அது வரைக்கும் வரணும் அவர் பகவான். இப்ப இந்த 2 லீலைகளை முடித்து கொண்டு பகவான் அங்கு வருகிறார். பகவான் வரும்போது என்ன ஆகுதுங்க, மனைவி கோபத்தோட போயாச்சு, லக்ஷ்மி தேவி கோபத்தோட போயாச்சு. அந்த கோபத்துல லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க, கதவெல்லாம் மூடிடுறாங்க. ஸ்ரீமந்திர் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணமே என்னன்னா அந்த ஆலயம் லக்ஷ்மி தேவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நம்ம எல்லாரும் போய் ஜெகநாதர் போய் அங்க வணங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா, லார்ட் ஜெகநாத் இஸ் ஃபுல்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி தான் பகவான் அங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஸ்ரீமந்திர் அப்படின்னால லக்ஷ்மி தேவியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயம். கதவெல்லாம் கம்ப்ளீட்டா மூடியாச்சு. ஜெகநாதர் வந்தாருன்னா கூட உள்ள போகவே முடியாது. அங்க வந்த பகவான் எங்கிருந்து வர்றாரு, விருந்தாவனத்துல இருந்து வர்றாரு இல்லையா. விருந்தாவனத்துல இருந்து எங்க வர்றாரு, துவாரகைக்கு வருகிறார். துவாரகை அப்படின்னா என்னது, ஐஸ்வர்யம். விருந்தாவனம் என்றால் எளிமை. அவர் பாட்டுக்க ஜாலியா வந்து ஒரு மயில் சிறக தலையில வச்சுக்கிட்டு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் ஓடுவார், அவ்வளவுதான். ஆனால் ராஜாவாக அவர் வரணும் அப்படின்னா ஐஸ்வர்யங்களை காண்பிக்க வேண்டும். சோ அதனால அந்த ஐஸ்வர்யங்களை காட்டுவதற்காக அவருக்கு சோனாவேஷம் நாளைக்கு நாளான்னைக்கு வரும், பார்க்கலாம், நீங்க டிவியில பார்க்கலாம். அந்த அளவுக்கு தங்க ஆபரணங்கள், ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பகவான், அவ்வளவு பெரிய பகவானுக்கு தங்கத்தினால் ஆன எக்கச்சக்கமான ஆபரணங்கள் பகவானுக்கு போட்டு சோனாவேஷம். மாதுரியத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு மாறுகிறார் பகவான். அதுதான் அதனுடைய புரிதல். போட்டுட்டு மனைவி கிட்ட சொல்றாராம், இன்டைரக்டா அவர் சொல்றாராம், நான் வந்துட்டு திரும்ப அரசனாக வந்துட்டேன், நீ வந்து கதவை திறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன் அவர் தரார். அந்த சோனாவேஷம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியும் அங்கு நடைபெறுகிறது. அந்த நேரத்துல பகவானுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆதார பானா அப்படிங்கிற ஒரு ஜூஸ் மாதிரி, ஹோலி ட்ரிங்க், புனிதமான பகவானுக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, சர்ணாமிருத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பகவானுக்கு அவர் வந்திருக்காருல, களைச்சு போய் வந்திருக்காரு. அவர் அங்கிருந்து நடந்து வந்திருக்காரு. அவர் ரதத்துல உட்கார வச்சு அவர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. பயங்கரமான வெயில், அந்த வெயில்ல அவர் வந்திருக்காரு. சோ அவர் இந்த மாதிரி அலங்காரமாக அரசர், அந்த அரசருக்கு வந்துட்டு அந்த சிறப்பான ஒரு பானம் வழங்கப்படுகிறது. அது போய் பாத்தீங்கன்னா எப்படின்னா, கீழே இருந்து ஒரு சிலிண்டர் மாதிரி குடுவை, அந்த மண் குடுவையில பெருசா வச்சு அவருடைய முகம் வரைக்கும் அது போற மாதிரி, அவருடைய வாயில வச்சு அதை குடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க. பண்ணி அதுல இருந்து அவர் குடிக்கிற மாதிரி, அது குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த ஆதார பானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பால், நல்ல சர்க்கரை, பன்னீர் போட்டது, வெண்ணெய் போட்டது, வாழைப்பழங்கள்,
நிறைய பழங்கள், அப்புறமா வந்துட்டு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் அரைச்சு போட்டு ஒரு மாதிரி குழ குழ குழன்னு பால்ல வச்ச ஒரு பானம். அது அந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்கும். அவ்வளவு ஹைட்டுக்கு போற அந்த பானைய வேண்டுமென்றே அனைவரும் உடைப்பார்கள். அந்த பாண்டாக்கள்லாம் வந்து அதை உடைச்சு அதுல இருக்கிறது எல்லாமே அப்படியே செதறும். அந்த பாலெல்லாம் செதறி அப்படியே கீழே விழும். கீழே விழும்போது என்ன அப்படின்னா, அந்த சரணாமிர்தம் முழுக்க எப்படி நம்ம வந்து உடம்புல எல்லாம் பூசிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த சரணாமிர்தம் என்பது அந்த ரதம் முழுக்க அப்படியே அதை ஆன்மீக மயமாக்குகிறார்கள், தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். அங்குள்ள மக்கள் எல்லாமே வந்து அதை தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும். இப்போ லக்ஷ்மி தேவி பகவானை அழைத்து செல்ல வேண்டும். கதவெல்லாம் மூடியாச்சு. பகவான் இங்க வந்துட்டு சோனாவேஷ் போட்டாச்சு, ரெடியா இருக்காரு, அந்த பாவத்துக்கு வந்தாச்சு, ஐஸ்வர்ய பாவத்துக்கு வந்தாச்சு. இருந்தாலும் மனைவி கதவை திறக்க மறுக்கிறாள். நம்மளா தான் என்ன பண்ணுவோம், உடனே மனைவியை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாழைப்பழம் வாங்கி வந்து கொடுப்போம், இல்லையா மல்லிப்பூ வாங்கிட்டு தருவோம், இல்லைன்னா ஒரு தங்கை நகை, ஒரு கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கேமா, அவனுக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேமா, அவன் கோவத்தை விட்டுருமா, நான் உள்ள வரணும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாரு, ரசகுல்லா. ரசகுல்லா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னது, கல்கட்டால தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ரசகுல்லா ஆக்சுவலா முதல்ல செஞ்சது யாரு அப்படின்னா ஒரிசாவில் உள்ள ஜெகநாதர் தான். அந்த மாதிரி ஸ்வீட் அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரசகுல்லாவை பண்ணி பகவான் லக்ஷ்மி தேவிக்கு தருகிறார். லக்ஷ்மி தேவியினுடைய கோபத்தை முழுமையாக குறைக்கிறார். நீலாதிரி பிஜே, இதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த சோனாவேஷ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல்ஸ் ஒரிசாக்காரங்க எல்லாருமே டிவில காட்டுவான், லைவ் காட்டுவான், பாருங்க. அந்த அளவுக்கு கூட்டம் அலை மோதும். நம்ம எப்படி பொங்கல் ஜனவரி 14 வந்து புதிய நாற்று வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அறுவடை நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புதிய பயிர் செய்வதற்கு அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே புதுசா அந்த வருஷத்துக்கு அவங்க செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பகவானை இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்ய ரூபத்தில் பார்த்த பிறகு அவங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் துவக்குகிறார்கள் அந்த புது வருஷத்துக்கு. அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அவங்களுக்கு. சோ அந்த நீலாதிரி விஜய் அப்படிங்கும் போது பகவான் தன்னுடைய மனைவி லக்ஷ்மி தேவியை சாந்தப்படுத்துவதற்காக அந்த இனிப்பு வழங்கப்பட்டு உள்ள ரத்னபேடி அவர் அமரக்கூடிய இடம், கர்ப்ப கிரகம் சொல்றோம் இல்லையா, அந்த ரத்னபேடி அப்படிங்கிற இடத்துல அந்த காதலர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த ஊடல் அது நிறைவு பெற்று தன்னுடைய மனைவி லக்ஷ்மி தேவியோடு. பட் உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த மெயின் விக்கிரகத்துல வந்து கர்ப்ப கிரகத்துல இருக்கிறது யாருன்னா சுபத்ராமை தான். பட் அங்க லக்ஷ்மி தேவியும் இருக்கிறாள். லக்ஷ்மி தேவிக்குன்னு தனியா ஒரு ஆலயம் ஒண்ணு இருக்கும், உங்களுக்கு உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சோ இந்த ஒரு லீலை பகவான் உள்ள போன உடனே இந்த ரத யாத்திரை அப்படிங்கிறது உல்டா ரத யாத்ரா, பகுதா. சோ ரத யாத்ரா, பகுத யாத்ரா, திரும்ப வராரு, சோனாவேஷ் போடுறாரு, நீலாதிரி பிஜா ரசகுல்லா கொடுத்து அந்த அளவுக்கு சிறப்பாக பகவான் மீண்டும் ஆலயத்திற்குள் வருகிறார். இதுதான் இந்த குண்டிச்சா ஆலயத்துல பகவான் லீலைகளை முடித்து கொண்டு திரும்ப வரக்கூடிய நிகழ்வுகள். சோ நாளைக்கு ஆரம்பிக்க போது, நாளையில இருந்து ஒரு 2-3 நாளைக்கு அது இருக்கும். அங்கிருந்து வந்துட்டு உள்ள போற விஷயம் பார்க்கலாம், டிவியில நீங்க எல்லாமே பார்க்கலாம். இப்போ இப்படிப்பட்ட இந்த பகவான் பாபகிரகி ஜனார்தனா, பாபகிரகி ஜனார்தனா அப்படின்னா அந்த அளவுக்கு லீலைகளை செய்வோர், பக்த வத்சலன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி லீலைகள். தூய்மையான ஒரு பக்திக்கு எப்பொழுதுமே பகவான் முக்கியத்துவம் தருபவர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யங்கள் நிறைந்த நிகழ்வுகள் எனக்கு நடைபெற வேண்டும், நான் துவாரகா தேசத்தினுடைய அதிபதி, என்ன வந்துட்டு ஐ வாண்ட் அ ராயல் ரிச்சுவல்ஸ், எல்லாருமே அப்படியே பார்த்து பிரமிக்கத்தக்க வகையில் எனக்கு வந்து நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு எப்பொழுதுமே அவர் விரும்புவதே கிடையாது. செல்வத்தால அவரை நம்மால் அடையவே முடியாது. மிகவும் தூய்மையாக பணிவான பக்தர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான அன்பு பரிமாற்றங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். இதுல வந்து நம்மளுக்கு நேரம் இருக்கான்னு தெரியாது, நிறைய லீலைகள் இருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன லீலை, ரகுதாசா. ரகுதாசா அப்படிங்கிறவருக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட லீலைகளை பற்றிய
ஒரு சின்ன ஒரு இனிமையான ஒரு சம்பவம். பகவான்